நடனம், பாடல், இசையறிவு, நகைச்சுவை, குணச்சித்திரம், சண்டை மற்றும் டெக்னிக்கல் சைடு எல்லாவற்றிலும் வித்வத்துவம் பெற்றவர் நீங்கள். உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்ற நிறைவு வந்திருக்கிறதா? இல்லை, தேவை என்பது மனிதனுக்கு எல்லை இல்லாத ஒரு விஷயம். இது போதும் என்ற முடிவு வந்து விட்டாலே ஞானம் வந்து விட்டதாக அர்த்தம். எனக்கு எது தேவை என்பதே தெரியாமல் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் காரணம். இது மட்டும் தேவை என்று தெரிகிறது, இந்த கரகோஷம் தேவை என்று தெரிகிறது. இதற்கான தகுதிகள் என்ன என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அது இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லும்போது இருப்பது போன்ற ஒரு சந்தேகம் வருகிறது. நான் தனிமையில் அமர்ந்து யோசிக்கும் பொழுதும், என் முன்னோர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது, அந்த தகுதி இனிமேல் தான் வர வேண்டும். அதற்கான முயற்சியை செய்து கொண்டே போனாலும் அது நல்ல முயற்சி தான் என்று தோன்றுகிறது. தேங்க்யூ சார். உங்கள் டைலாக்ஸில், உங்களுடைய ஃபேமஸ் டைலாக்ஸ் எத்தனையோ 100 படங்கள், அதில் உங்களுக்கு இப்போ பேசி காட்டுங்க எங்கள் ரசிகர்களுக்காகன்னு சொன்னால் நீங்கள் எந்த வசனத்தை குறிப்பிட்டு இந்த சூழ்நிலையில் பேசி காட்ட விரும்புவீர்கள் உங்கள் ஸ்டைலில்? அதாவதுங்க, நாங்கள்லாம் உட்கார்ந்து எங்களுக்கு நல்லா தமிழ் பேச வருதா அப்படின்னு எங்கள் கத்திகளை தீட்டி பார்த்து, புத்திகளை தீட்டி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கலைஞர் வசனம், நடிகர் திலகத்தின் உச்சரிப்பு, இவையெல்லாம் சொல்லி சொல்லி போட்டி போட்டு பேசிக்கொண்டிருப்போம். அப்படி பார்த்து வளர்ந்த இந்த பிள்ளை எழுதிய ஒரு வசனத்தை நடிகர் திலகமே பேசினார். அதை விட பெருமை என்ன இருக்க முடியும்? இட்ஸ் a news sir, it's a big news for us. தேவர் மகன் படத்தில் நான் எழுதின வசனத்தை எனது நாயகன் பேசினார். அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா நீங்களும் அதை அறியாமல் அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. விதை நாம் போட்டது 30 லட்சம் விதைகளை தூவி விட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த பெருமை தான் எங்களுக்கு. அதில் நான் அந்த வசனத்தை நான் எழுதினேன் என்பதை விட யார் பேசினார்கள் என்பதனால் அந்த பலம் எனக்கு. சூப்பர். We will give a very big applause for Kamal sir. அடுத்த கேள்வி மலேசிய மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான கேள்வி. உங்களுடைய முதல் மலேசிய பயணம் எப்பொழுது நிகழ்ந்தது? அதை பற்றி. அவருக்கு தெரியும். நாங்கள்லாம் வந்து இங்கே சிங்கப்பூருக்கெல்லாம் வந்திருந்தோம். ரொம்ப இளைஞர்கள் எல்லாமே வியப்பாக இருக்கும். அதை இப்போ கூட யோசித்து பார்த்துட்டு இருந்தோம். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு போனான்னா வெயிலில் அந்த வேனில் வச்சுட்டு யாதும்பூரே யாவரும் கேளுன்னு பாடிட்டு போவோம். சிங்கப்பூரில் இங்கெல்லாம் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த நினைவுகளில் தொடங்கி பல முறை இங்கே வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். முதல் முறை மறக்க முடியாத முறைதான். அதை பற்றி பல நினைவலைகள் எங்கள் இருவருக்குமே இருக்கிறது. வாழ்வின் நிறைவில் நீங்கள் எவ்வாறு நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? இருந்தான், வந்தான், சென்றான் என்று இல்லாமல் இருக்கிறான் என்ற நிலையில். சூப்பர் சூப்பர். நிறைவாக மலேசிய ரசிக பெருமக்களுக்கும் உங்களது ரசிக பெருமக்களுக்கும் உங்களுடைய செய்தி ஏதாவது உண்டா? உலகத்தின் மையம் நீங்கள்தான், அதில் நானும் உண்டு. அதை மறந்துவிட